ராம் செம்மையப்பன். இங்க ஒருபுறம் ஓ பன்னீர்செல்வம், மறுபுறம் டிடிவி தினகரன், ரெண்டு பேருக்குமே நேரடியாக பாஜகவோட தொடர்பு இருந்தது. என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்தவர்கள் ஏதோ காரணத்துக்காக வெளியில போறாங்க, அவங்களை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு தான் தமிழ்நாடு பாஜக தலைவரும் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த நிலையில இந்த உத்தேச பட்டியலுக்கு பிறகாக ரெண்டு பேருமே தங்களது முடிவை ரொம்ப திட்டவட்டமா வெளிப்படுத்துறாங்க. தை மாதத்திற்கு பிறகாக நாங்க எங்க முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பார்க்கிறேன். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல இந்த பட்டியல் அப்படின்றது உத்தேச பட்டியல் அப்படின்றதே தவறான பயன்பாடு. இதில் ஐயா பொன்வெல்சன் அவர்கள், அதே மாதிரி ஐயா தரா ஷாம் அவர்கள் சொன்ன மாதிரி இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் யார்கிட்டையும் கிடையாது. ஆனா இதுல அல்டிமேட் பெனிஃபிஷரி இன்னைக்கு திமுக. இரண்டு காரணங்கள், அவர்கள் சொன்ன காரணங்கள் போக இன்னும் இரண்டு காரணங்கள். அவர்கள் சொன்னது என்னன்னா, பாஜக அஇஅதிமுக கூட்டணி, அதில் இருக்கும் நபர்கள் அதுல விரிசல் ஏற்பட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம். அதுல ஒரு விதமான ஒரு வெற்றியும் கண்டிருக்கிறார்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆனா இதுல முக்கியமா என்னன்னா, அவங்க பார்ட்டிக்கே ஒரு கூட்டணிக்கே ஒரு மெசேஜ் அமைச்சிடுறாங்க. விசிகேவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், நீங்க எல்லாம் இவ்வளவுதான் கேட்க முடியும், இதுக்கு மேல நீங்க கேட்க முடியாது, எங்களுக்கு இவ்வளவு சீட்டு, உங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்றது ஒரு மெசேஜிங். அது அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பாக, இல்ல அவர்கள் ஒரு கூட்டணி டிஸ்கஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டாக நம்ம பார்க்க முடியும். அதுல அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் திமுகவுக்கு மட்டும்தான் வெற்றி பெற்றவர்கள். அதனால இதை ரிலீஸ் பண்ணவங்க யாரு அப்படின்னு நம்ம ஒரு அனுமானத்துல சொல்லணும் அப்படின்னா, அது அவர்களுக்கான பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவர்கள் வெளியிட்டிருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஒன்று. இரண்டாவது, கூட்டணி பற்றியான பேச்சு, கூட்டணியில் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சீட்டு கொடுக்கப்படுகிறது அப்படின்றது நிர்ணயம், கூட்டணியில முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் எந்தெந்த தொகுதிகள் தேவை அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு பின்னர், டிஸ்கஷனுக்கு பின்னர் தான் அது நடக்க முடியும். இங்க அதற்கான ஒரு டிஸ்கஷனே நடந்த மாதிரி எங்கேயும் தெரியல. அதற்கான ஒரு டிஸ்கஷன் வந்ததால் பீயூஷ் கோயல் அவர்கள் சொல்லல, அர்ஜுனா மெக்வால் அவர்கள் சொல்லல, நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லல, எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவரும் சொல்லவே இல்லை. அந்த கூட்டணி கட்சிகள் அனைவரும் யாரெல்லாம் பொட்டன்ஷியல் பார்ட்னர்ஸ், யாரெல்லாம் பாசிபிள் பார்ட்னர்ஸ், யாரெல்லாம் அணுகி கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் சேர முடியும், இவர்கள்லாம் யாருமே இன்னும் இந்த டிஸ்கஷனுக்குள்ள வரவே இல்லை. அதனால இது கம்ப்ளீட்டா ப்ரீமெச்சூர். இதுக்கு உண்மை நிலவரம் 1%, 0.5% கூட இருக்கும் அப்படின்றது பிராக்டிகலி இம்பாசிபிள். ஏன்னா ப்ரீமெச்சூராவே இருந்தாலும் அதிமுக என்ன சொல்றாங்க, நேத்து பேசின அந்த டிஸ்கஷன்ல அவர்களுடைய வியூ என்ன அப்படின்னா, இது எங்களோட கன்சர்ன், நாங்க 165 இருந்து 170 தொகுதிகள் வரையும் போட்டியிடுறதுக்கும் மற்ற கட்சிகளுக்கு இத்தனை தொகுதிகளும் வருவார்கள், நீங்க சொல்ற எக்ஸ்பெக்டட் பார்ட்னர்ஸுக்கான தொகுதிகள் இது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பட்டியலை பகிர்ந்து கொண்டதாகத்தான் அந்த பட்டியல் வெளியாச்சு. சரி, நீங்க சொல்ற இல்லங்க, ஒன்னே ஒண்ணுதான். நீங்க முன்னாடி ஐயா பொன்வெல்சன் அவர்களை கேட்டீங்க, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு அபிஷியலா ஸ்போக்ஸ் பர்சன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் அவங்க கட்சியில இருந்து அபிஷியலா ரிலீஸ் பண்றதும் தான் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். இன்னைக்கு எனக்கு ஒண்ணு தோணுது, நான் இதுதான் பாஜகவோட இன்ஃபர்மேஷன், இதுதான் திமுகவோட இன்ஃபர்மேஷன், இதான் அஇஅதிமுகவோட இன்ஃபர்மேஷன், இதான் டிஎம்சியோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் நாடு முழுக்க இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அது நான் என் பேரை கூட போடாம நான் யார் மூலமாவும் நான் சப்ளை பண்றேன். ஒன்னும் நாளை காலைல உங்க இது ஆஃபீஸ்ல நியூஸ் பேப்பர் போடுவோம், நியூஸ் பேப்பரோட சேர்த்து அதுல ஒரு பேப்பரா போட்டு விட்டா அதை இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். அது ஒரு பிராக்டிகலா ஒரு அன்வெரிஃபைடு சோர்ஸ் வெரிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ நாளைக்கு பிரிண்ட் பண்ணணும் இல்லை அஃபிஷியலா போடணும் அப்படின்னா கூட அது வெரிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் பிரஸ் ஆக்ட்லயும் சரி இல்லை இது பிரஸ் ஆக்ட்லயும் சரி, இதெல்லாம் தேவையான ஒரு மினிமம் தரவுகோள். இது இல்லாம இதுதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா இது வெறும் ரூமர். ரூமர் யாருமே அன்வெரிஃபைடான ரூமர் வேற அப்படின்ற போது அதை எடுத்துக்கவே முடியாத ஒரு டிஸ்கஷனுக்கு. சரி, இப்போ நம்ம யாரு வெளியிட்டா, அது பின்புலம் யாரு, நீங்க சொல்ற மாதிரி அது ஆத்தென்டிகேட்டடா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் எடுத்த முடிவும் டிடிவி தினகரன் பேசிய பேச்சும் தான் இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. அவங்க அந்த பட்டியலை அடிப்படையாக வைக்காமலே பேசினாங்கன்னே வச்சுப்போம். நீங்க அதன் அடிப்படையில இருந்தே சொல்லுங்க. நான் அதுல கூட சொல்லல. நான் சொல்றது இன்னைக்கு அல்டிமேட் பெனிஃபிஷரி இதுல திமுக ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு உங்க தலைப்புல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு அமமுக கட்சியின் தலைவராக அவர் எடுத்திருக்கிற முடிவு சரியான பொசிஷன். இன்னைக்கு ஒன்னும் கூட்டணியான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிவாகட்டும், முடிவான பின்னர் என்ன அப்படின்றது பிராக்டிகலி அக்யூரேட்டான பொசிஷன். இன்னைக்கு கூட்டணி முதல்ல முடிவாகட்டும், அப்புறம் கூட்டணியில் யார் யார் இருக்கா, அவர்களுக்கு எந்த வெற்றி வாய்ப்பு எந்த சீட்ல இருக்கு அப்படின்னு தெரியும். அதற்கு பின்னர் தான் என்ன சீட்டு அப்படின்னே தெரியும். சிலருக்கு அதிகமான சீட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்க சீட்டு கொடுத்தா அவங்க கம்மியான சீட்டு எடுத்துக்கிட்டா கூட அவங்க அதுல இருப்பாங்க. சோ இப்போ ஒண்ணும் இல்ல, அண்ணன் சொன்னாங்க
வெற்றி வாய்ப்பு எங்க இருந்தா நாங்க அந்த சீட்டை எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவர்களோட நிர்ணயம் பாராளுமன்ற தேர்தல் போது அந்த ஒரு ராமநாதபுரம் சீட்டை எடுத்துக்கிட்டு இருந்தா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நிர்ணயம் செய்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதுல 7 சீட்டு முக்கியமா 1 சீட்டு முக்கியமா அப்படின்றது கிடையாது. வெற்றி வாய்ப்பு மொத்த கூட்டணிக்கு எது முக்கியம் அப்படின்றது தான் பார்வை. இப்ப கூட்டணிக்கு மொத்தமாக வெற்றி வாய்ப்பு எங்க அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான இன்டர்னல் அனலிட்டிக்ஸ் இருக்கு. அவர்களோட பிஎல்ஐஸ் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்டமாக இப்போ வந்து எஸ்ஐஆர் முடிஞ்சு அடுத்தது வந்து ஓட்டர் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அது அந்த கட்சிகள் செய்வார்கள் தனி நபர்களாக. இப்ப நீங்க சொல்ற இந்த சஜஷன் அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மட்டுமா அல்லது அதிமுக பாஜக ஓபிஎஸ் டிடிவி எல்லோரையும் உள்ளடக்கியதுக்கானதா? இல்லங்க, அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே அதுதாங்க பிராக்டிகல் பொசிஷன் அப்படின்னு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு வந்து ஓட்டர்ஸ் யாருன்னு டிட்டர்மைன் ஆகல, அலையன்ஸ் என்னன்னு டிட்டர்மைன் ஆகல, உங்களோட வேட்பாளர்கள் யாருன்னு நீங்க வந்து ஒரு பிளானிங் கூட பண்ணல. அதற்கப்புறம் நீங்க இதுதான் உங்க கூட்டணி, இதுதான் உங்களோட வெற்றி வாய்ப்பு, இதுதான் உங்க நம்பர் அப்படின்னு சொன்னா அது இம்ப்ராக்டிகலா இருக்கு. சோ இன்னைக்கு எந்த ஒரு டெசிஷன் எடுத்திருந்தாலும் அந்த டெசிஷன் ப்ரீமெச்சூர், அந்த டெசிஷன் லெஸ் இன்ஃபார்ம். ஒண்ணும் இல்லங்க, சிம்பிளான லாஜிக். இதெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி அஇஅதிமுகவை சார்ந்தவர்கள், முன்னாடி அந்த கட்சியில் இருந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களோட நினைவு நாள். அவர்கள் வந்து பொன்மன செம்மல் இதே தெய்வம் அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு அவரோட கூற்று என்னவாக இருந்தது? தமிழ்நாட்டுக்கு முக்கியமான கட்சி திமுக இல்லாம இருக்கிற ஆட்சியாக இருந்தால் அது மக்களுக்கு நல்லது அப்படின்னாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மீட்டெடுக்கப்பட, தமிழகம் தமிழக மக்களை காக்க வேண்டும், தமிழகம் மீட்டு எடுக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன தேவை? திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. அப்போ எம்ஜிஆர் அவர்களோட கூற்று உண்மையாக வேண்டும், ஜெயலலிதா அவர்களோட எண்ணம் உண்மையாக வேண்டும். அப்படின்னா அவர்களை பின்பற்றியவர்கள் அதற்கேற்ற மாதிரி முடிவெடுப்பாங்க அப்படின்றதா சிம்பிள். அதுக்காக டிடிவி தினகரன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்க இன்னைக்கு முடிவெடுக்கலங்க, நாங்க வந்து அலையன்ஸ் என்னன்னு டிட்டர்மைன் ஆகட்டும், சீட் என்னன்னு டிட்டர்மைன் ஆகட்டும், அப்ப நாம வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு அவர் பாசிட்டிவான ஒரு பிராக்டிகலான ஒரு பொசிஷன் எடுத்திருக்காரு. அதுதான் இன்னைக்கு இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும். நீங்க டிடிவி தினகரன் அட்மிட் பண்றீங்க, ஓ பன்னீர்செல்வத்தை ரிஜெக்ட் பண்றீங்க. நான் யாரையுமே அட்மிட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணல. நான் அது பிராக்டிகலான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அஇஅதிமுக பாஜக, நீங்க தொகுதியை ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க. 7 தொகுதிகள் வரையும் கொடுத்து வேண்டாம், நாங்க ஒரு தொகுதியில நிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்ன அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டில அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி நீ என்ன அடிப்படையில 3 தொகுதிகள்னு எங்களை ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அது எங்களை ஆத்திரப்படுத்துச்சுன்னு சொல்றாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு முடிவே எடுக்கலையே. முடிவு எடுத்திருந்தா பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு முடிவே சொல்ல வேண்டிய பாஜகவோ அதிமுகவோ அது அவங்களுக்கு அதிமுக சொல்லாது, ஆப்வியஸா பாஜக சொல்லுச்சா? மன்னிக்கணுங்க, இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து எவ்வாறு இணைகிறார்கள், என்ன பொசிஷன்ல வராங்க அப்படின்ற ஒரு பார்வை. இரண்டாவது, அவர்கள் இணைகிறார்கள், என்டிஏல அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்கன்னா அவர்களும் கலந்து இணைப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களே. கலந்து ஆலோசித்து, நான் வந்து இதற்கு முன்னாடி நீங்க வந்து ப்ரீகர்சரா சொன்னீங்கல்ல, சோ அந்த பொசிஷன்ல இருந்து நம்ம எடுத்துப்போம், ஸ்டேட்டஸ் கோ ஆன்டேல இருந்து அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர்களையும் கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுப்பார்கள். அவர்களை கலந்து ஆலோசிக்காத பொழுதுலயே இது அவங்களோட சீட்டு எப்படி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணாம கொடுக்க முடியும்? அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எங்க, அவர்களோட பொசிஷன் எங்க அவங்களும் அனலைஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அந்த பேச்சுவார்த்தையில இல்லாம எப்படி அந்த முடிவு எடுக்க முடியும்? அதற்கான ஒரு ஸ்பேஸே கிடையாது. சோ அதனால இன்னைக்கு பிராக்டிகலான பொசிஷன் எடப்பாடியார் அவர்களும் சரி, நாகேந்திரன் அவர்களும் சரி, தலைவர்களாக அவர்கள் கட்சி மட்டும் இல்லாம அவர்கள் பொறுப்பாளர்களும் சேர்ந்து இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு வரைவுகோள் தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே தவிர இன்னைக்கு இந்த நிர்ணயமே நடக்கவில்லை. நம்ம ராமசாமி சொன்னது ஒரு யதார்த்தமான உண்மை. ஓபிஎஸ் போன்ற ஒரு முன்னணி தலைவர் ஒரு கூட்டணிக்கு கூப்பிடுறாங்கன்னா, அதுவும் பிஜேபி கிட்ட ஏற்கனவே இருந்தவங்க, அவங்க கன்சல்டேஷன் இல்லாம எப்படி சார் 3ன்னு தீர்மானிப்பாங்க? அது கற்பனை கூட பண்ண முடியாது இல்லையா? அப்ப அத உண்மையா எடுத்துட்டு எப்படி பேச முடியும்? இல்ல, அது எப்படி நடக்கும்? அது கற்பனை தான். பொதுக்குழு செயற்குழுவே எங்களை அசிங்கப்படுத்துற வகையில பேசிட்டாங்கன்னு பிஜேபி கலந்துக்கிற கூட்டத்துல அபிஷியல் கூட்டத்துல எப்படி அப்படி பேசுவாங்க? கண்டிப்பா பேசுவோம், அவங்க எல்லாம் வேணாம், கண்டிப்பா பேசுவோம். நீங்க கண்டிப்பா பேசக்கூடிய ஆளு அப்படியே பேசுவோம். பிஜேபி இருக்கட்டும், கேஜிபி இருக்கட்டும், எங்களை வந்து கேவலப்படுத்த எங்க ரத்தம் கொதிக்கக்கூடிய வகையில பேசினா அப்ப அது இவங்களே சித்தரிச்சிருக்காங்க, இவங்களே செய்திருக்காங்க. இவங்க திமுக கூட சதி செய்திருக்காங்க. யார் அந்த சதி? அதுதான் ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் தான், ஒண்ணும் இல்ல. என்னன்னா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னர் அந்த கூட்டணியில் இருந்தார்கள். அதற்கப்புறம் அவர்கள் வந்து அந்த போராட்டங்கள் அதெல்லாம் போக திரும்பியும் வந்து எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அப்போ அந்த கட்சியில் இருந்தாங்க. அதற்கப்புறமாக பாஜகவுடன் கூட்டணி 2019 சரி 2021 சரி அப்பவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போ அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால அரசியல்ல எல்லாமே பாசிபிள். இன்னைக்கு கமா மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப் ஆறதுக்கு எலெக்ஷன்.